BEM சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை மங்கள் மால், தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜ்டன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். வாலிபர்கள், அடுத்தது குழந்தைகள், பாலகர்கள், எல்லா ஸ்டேஜ் உள்ளவர்களில் மீதும் இருக்கிற சாபங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். வாலிபர்கள், இரண்டாவது குழந்தைகள், பாலகர்கள், கை குழந்தைகள், பாலகர்கள். கருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கை குழந்தைகள், பாலகர்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்தந்த வயது உள்ளவர்களுக்குரிய சாபங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சுமந்து தீர்க்கிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால்தான் 8வது சங்கீதத்திலே 2வது வசனத்திலே தாவீது சொல்லும் போது என்ன எழுதுகிறார்? வாசிக்கலாம். பகைஞனையும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால். எரேமியா தீர்க்கதரிசி குழந்தைகள் மீது, பாலகர் மீது இருக்கிற சாபங்களை அங்கே பார்க்கிறான். அவர்கள் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? வீதிகளிலே செயலற்று கிடக்கிறார்கள். கர்த்தருடைய எந்த காரியங்களையும் எண்ண முடியாமல் பாவத்திலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். கர்த்தருக்கென்று எழும்ப முடியாமல், கர்த்தருடைய திட்டம் அவர்கள் மீது இருக்கிற கர்த்தருடைய திட்டம் செயல்படுத்தப்பட முடியாமல் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். 8வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அதை தாவீது சாமுவேலுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் எழுதுகிறான். அரண்மனையிலே அவன் இருக்கக்கூடாத ஒரு பெரிய பிரச்சனை வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். சவுல் பல முறை, அதாவது 21 தடவை ஈட்டிகளை வைத்து தனிப்பட்ட விதத்திலே தாவீதை கொலை செய்ய முயற்சி பண்ணினான். ஆனாலும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அறிந்த போதும் அந்த கிண்ணறத்தை வாசித்து பிசாசு துரத்துக்கிற அந்த ஒரு தாளத்தை அவன் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தான். ஜதமாமேன்னு சொல்லுங்க. He know when he is going to die. அதாவது சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போ வேணாலும் சாவு இருக்கலாம். எனி டைம்
I will die. சவுலின் கைகளினால நான் செத்து போகிறதற்கு எந்த நேரத்திலையும் வாய்ப்பு இருக்கிறது என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உயிரை பணைய வச்சு ஊழியம் பண்ணவன் தான் தாவீது. அதனால தான் அவனை தூக்கி சிங்காசனத்தில் வச்சார். சத்தம் ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நமக்கு டேஞ்சரான சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாம அந்த ஊழியத்தை செய்ய மாட்டோம், கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். ஏன்னா கூட கொஞ்சம் நாள் வாழணும் அப்படின்னு. சத்தமாமைன்னு சொல்லுங்க. தாவீது என்ன செத்து போனானா? அவன் முதிர் வயதிலே பிதாக்களின் கல்லறைகளே சேர்க்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே 21 தடவை ஈட்டியை வைத்து குத்தி கொள்வதற்குரிய முயற்சிகள் தோற்று போன போது சவுல் என கருமையான தேவஜனமே அவனை அரண்மனையில் உள்ளவர்களிடத்தில் சொல்லி வைத்து பல விதங்களிலே தாவீதுக்கு இடைஞ்சல்களை கொடுத்து அவனை கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்ட போது தாவீது அரண்மனையில் இருக்க முடியாம சாமுவேல் வீட்டுக்கு ஓடி போகிறான். சாமுவேல் வீட்டில் போய் ராமாவிற்கு போய் அந்த ராமாவிலே சாமுவேல் நடத்துகிற தீர்க்கதரிசன பள்ளிக்கூடத்திலே அவன் இருந்து கொஞ்ச காலம் இருக்கிறான். அந்த நாட்களிலே அவன் எழுதின சங்கீதம் தான் 8வது சங்கீதம். அந்த 8வது சங்கீதத்தை அவன் அந்த ராமாவிலே வைத்து எழுதும் போது அது அறுவடையின் நாட்கள். அந்த அறுவடையின் நாட்களிலே அவன் சொல்லுகிறான், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால். எனக்கு அருமையான தேவஜனமே, வாயின் மூலமாக வருகிற துதி இருக்கிறதே, நம்முடைய வாயினால் வருகின்ற துதிகள், ஆண்டவருக்கு செலுத்தப்படும் துதி, ஆண்டவருக்கு செலுத்தப்படும் ஆராதனை, அது அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவன் சாமுவேல் வீட்டில் வந்த பிறகுதான் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அங்கேதான் ராமாவிலே வைத்துத்தான் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் கட்டின மனைவியை விட்டுவிட்டு, எனக்கு அருமையான தேவஜனமே, தன்னுடைய அரண்மனை வேலையை விட்டுவிட்டு அவன் ஓடி வந்த இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா, அவன் துதிக்க கற்றுக்கொண்டான், அவன் ஆராதிக்க கற்றுக்கொண்டான். அப்பொழுதுதான் அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருகிறது. குழந்தைகள் பாலகர் வாயிலாயும் பலன் இருக்கிறது என்று. சதமாமின்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகள் பாலகர்கள் இப்பொழுது மூர்ச்சித்து கிடக்கிற ஒரு நிலையைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அந்த குழந்தைகள் பாலகர்கள் என்ன செய்ய வேண்டும்? வாயத்திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், வாயத்திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடாமல் குழந்தைகள் பாலகர்கள் வாலிபர்கள் வாலிப சகோதரிகள் வாலிப சகோதரர்கள் இவர்கள் மூர்ச்சித்து கிடக்கிறார்களே. ஏன்? கர்த்தரை துதிக்க முடியாமல், சாபத்தின் நிமித்தம் கர்த்தரை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் இன்றைக்கு மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். கருமையான தேவஜனமே, இந்த சாபங்கள் முறியும் பொழுது ஹல்லேலூயா, எல்லா ஸ்டேஜில் உள்ளவங்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சதமாமேன்னு சொல்லுங்க. குழந்தைகள் பாலகர்கள் ஹல்லேலூயா வாலிபர்கள் மூர்ச்சித்து கிடக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில மூர்ச்சித்து கிடக்கிற அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில மூச்சு விடாமல் கிடக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழாமல் கிடக்கிற, ஹல்லேலூயா விசுவாசம் இல்லாமல் கிடக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பாலகர்களையும் ஹல்லேலூயா வாலிபர்களையும் கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். சதமாமேன்னு சொல்லுவோமா? Not able to breathe spiritually. There is no spiritual breath inside them. அவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய சுவாசம் இல்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சதமாமேன்னு சொல்லுவோமா? இந்த ஒரு நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு மூர்ச்சித்து கிடக்கிற ஒவ்வொரு பாலகர்கள் குழந்தைகள் வாலிபர்களுக்குள்ளே கர்த்தருடைய விசுவாசம் பிரவேசிப்பதாக, கர்த்தருடைய ஜீவன் பிரவேசிப்பதாக. அநேகர் பின்மாறி கிடக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் அநேக பாலகர்கள் குழந்தைகள் இன்னைக்கு பின்மாறி கிடக்கிறார்கள். மூர்ச்சித்து தெருவிலே பாவங்களை செய்து மதுபானம் அறிந்து போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு பேசித்தன விபச்சாரம் என்று சொல்லி பலவிதமான பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா தூக்கி எடுத்து விசுவாசத்தை கர்த்தர் உள்ளே வைத்து அவர்களை பின்மாற்றத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்படைய செய்ய வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோமா? தாவீது கற்றுக்கொண்டது போல, பிரச்சனையின் மத்தியிலே தாவீது துதிக்க கற்றுக்கொண்டது போல, கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொண்டது போல கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் போது, சத்தமாக ஹல்லேலூயா துதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையின் பலன் நம்மளை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், பகைஞனையும் பலிக்காரனையும்
அடக்கி போட. சதமாமின்னு சொல்லுங்க. குழந்தைகள் பாலகர் வாயினால். குழந்தைகள் என்று சொல்லும்போது, பாலகர் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற அந்த ஆவியில் எளிமையுள்ள ஒரு தன்மை குறிக்கிறது. சிறு பிள்ளைகளைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், சிறு பிள்ளைத்தனம் உடையவராக அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல். அப்படி என்றால் என்ன? ஒரு காரியத்தை சொல்லி இதை போய் செய்து விட்டு வான்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்லுங்கள், அந்த குழந்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்து விட்டு வந்துவிடும். ஒரு சாக்லேட்டை கொடுக்கிறேன், நீ அதை செய்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா என்றால் அப்படியே போகும். எந்த சிந்தனை இல்லாமல் யோசிக்காமல் போய் எடுத்துக்கொண்டு வந்துவிடும். இந்த இதுதான் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகுதல். அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் சிறு பிள்ளைத்தனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சைல்டிஷ்னஸ் என்று சொல்வார்கள். அந்த சிறு பிள்ளைத்தனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. முதிர்ச்சியான ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஆனால் சிறு பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். அப்படி ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது நம்ம வாயை திறந்தா பகைஞன் பலிக்காரன் அடக்கி போடப்படுகிறான். கண்ட்ரோல். நம்ம குடும்பத்தை ஆளுகை பண்ணுகிற, ஆக்கிரமித்து ஆளுகை பண்ணுகிற பகைஞர்கள், பலிக்காரர்கள், பழி சுமத்தி பகைத்து நம்ம குடும்பத்தை வெறுக்கிற அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். ஜதமாமின்னு சொல்லுங்க. சிறு பிள்ளைகளைப் போல் ஆகி அந்த ஸ்தானத்தில் நின்று வாயை திறந்து கத்தரை துதிப்பீங்கன்னா, வாயை திறந்து கத்தரை ஆராதிப்பீங்கன்னா அது பலனை உண்டு பண்ணும். என்ன பலன்? என்ன பலன்? அந்த பகைஞர்களையும் பலிக்காரர்களையும் அடக்கி போடுகிறது. ஜதமாமின்னு சொல்லுமா? தட் இஸ் ஒபீடியன்ஸ். வெரி சிம்பிள் ஒபீடியன்ஸ். கருமையான தேவஜனமே, அதைத்தான் சிறு பிள்ளைகள் இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லும்போது எப்படி கீழ்ப்படுகிறார்களோ அதே போல நம்மிடத்தில் தேவன் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கீழ்ப்படுகிறதினாலே சாபக்கட்டுகள் உடைகிறது. சதமாமேன்னு சொல்லுவோமா? when you obey, curses are getting broken. எப்படி சாபம் வந்தது? கீழ்ப்படியாமையினாலே வந்தது. இப்போ சாபம் போறதுக்கு வழி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். obedience. by through obedience we are breaking the curses. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை முறிப்பதற்கு கீழ்ப்படிதலே மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கருமையான தேவஜனமே, இந்த குழந்தைகள் பாலகர்கள் யாவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாயை திறக்கும் போது நம் ஆவியை திறக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். வாயை திறக்கும் போது நம்ம ஆவியை திறக்கிறோம். நிறைய பேர் வாயை திறந்து ஃப்ரீயா ஜெபம் பண்ண மாட்டாங்க. வாயை திறக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே ஆவியை திறப்பது. ஏனென்றால் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புனா விடுதலை, விடுதலை உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படி என்றால் வாயை திறந்து சத்தமா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க ஆவியை நீங்க ஓபன் பண்ணி வைக்கிறீங்க, கிருபைகள் இறங்கி வரும். வாயை திறக்காம அமைதியா மௌனமா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்தை நீங்க மூடி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஆவியை நீங்க மூடி வச்சிருக்கிறீங்க. ஆவியானவர்கள் திறந்து கொடுக்கிறதுனா வாயை திறந்து உங்களுக்கு கேட்கிற மாதிரி ஜெபிப்பது. சதமாமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகிற வெற்றிகளை சத்தமா அறிக்கை பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமைகளை அறிக்கை பண்ண வேண்டும். இயேசுவின் இரத்தத்தில் உள்ள வல்லமைகளை வாயை திறந்து நல்லா அறிக்கை பண்ண வேண்டும். சிலுவையில இயேசு ஏற்படுத்தின வெற்றியை வாயை திறந்து நாம சத்தமா அறிக்கை பண்ண வேண்டும். இது விடுதலைகளை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. ஒபே ஒபே, கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள். சின்ன காரியம்தான். ஆவியானவர் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர் என்று ரோமாபுரி சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் கீழ்ப்படிய கீழ்ப்படிய நமக்குள்ளே அபிஷேகம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. Through obedience we increase our anointing. Through obedience we receive the anointing. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற அபிஷேகம் இருக்கிறது. அது விசேஷமான ஒரு அபிஷேகம். கீழ்ப்படியும் போது சாபம் கட்டுகள் உடைகிறது ஒன்று. இரண்டாவது, கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே அபிஷேகம் பெருகுகிறது. ஆமென் சொல்லுங்க. பெருகுகிறது. சில நேரங்களில் ஆவியானவர் உள்ளத்தில் இருந்து தெளிவாக ஒரு பலமுள்ள ஒரு ஆசை அல்லது ஒரு வாஞ்சை இதை கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு யோசிக்க கூடாது. சில எண்ணங்கள் ஆவியானவரிடத்திலிருந்து உள்ளே இருந்து பலமாய் எழும்பி வரும். அது ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், ஒரு மாதம் என்று அளவில்லாமல் அது அதிகரித்துக் கொண்டே வரும். அது அதிகரித்துக் கொண்டு வரும் பொழுது அது அப்படியே நிறைவேற்ற வேண்டும்.
கேட்கும் போது அந்த கீழ்ப்படுதல் நமக்குள்ளே நல்ல அபிஷேகங்களை கட்டவிழ்க்கிறது. அதாவது கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் கூட்டி கூட்டி வழங்குகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாயை திறந்து நல்லா துதிக்கிற ஒரு கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அன்றைக்கு சாமுவேலுடைய வீட்டிலே தாவீது துதிப்பதற்கு கற்றுக்கொண்டான், ஆராதிக்க கற்றுக்கொண்டான். அன்றைய தினத்தில் இருந்து எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் ஹல்லேலூயா கர்த்தரை தன் வாயினாலே உயர்த்துவதற்கு கற்றுக்கொண்டான். அந்த டைம்ல எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 34 கூட. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34 கூட ஹல்லேலூயா அந்த ராமாவிலே தாவீது இருந்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான். அந்த நாட்களிலே ஹல்லேலூயா அதிக நாட்கள் கூட தாவீதினாலே ராமாவிலே சாமுவேல் வீட்டிலே தங்க முடியாத சூழ்நிலை. சவுலுக்கு செய்தி போயிடுச்சு, தாவீது ராமாவிலே சாமுவேல் இடத்துல இருக்கிறான்னு. ஆகவே நியூஸ் வந்தவுடனே சவுல் பின்தொடர்கிறான். அங்கிருந்து வனாந்தரத்துக்குள்ளே தாவீது ஓடி போகிறான். அவன் கெபிகள் உள்ள ஒரு வாழ்க்கை, கெபிகளிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, பயங்கரமான பல வருடங்கள் வனாந்தரங்களிலே தங்கி கெபிகளிலே தங்குகிற ஒரு வாழ்க்கைக்குள் செல்வதற்கு என்பதாக கர்த்தர் அவனுக்கு ஹல்லேலூயா துதிக்கிற ஒரு பெரிய கிருபையை கற்றுக் கொடுத்தார். சத்தம் ஆமென் சொல்லுமா? ஆராதிக்கிற கிருபையை தேவன் கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை அன்றைக்கு சாமுவேல் வீட்டில் வைத்து தாவீதுக்கு தேவன் அதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படு மோசமான அந்த வனாந்தரத்திலே கர்த்தரை மறுதலித்திருந்திருப்பான். அந்த கெபிகளிலே ஏன் எனக்கு என்று சொல்லி அங்கே தேவனை தூஷித்திருந்திருப்பான். ஆனால் அந்த கெபிகளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெபி, ஒரே இடத்துல தங்க முடியாது. சவுல் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட வனாந்தரமான காடுகள் நிறைந்த பகுதிகளிலே, கெபிகளிலே நிறைந்த வாழ்க்கையிலே அவன் நிலைத்து நிற்பதற்கு அந்த ஆராதிக்கிற துதிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு கிருபைகளை அருளி செய்ய போதுமானதாக இருந்தது. கரங்கள் தட்டி வாயை திறந்து நல்ல துதிப்போமா? ஹல்லேலூயா ரக்கமா ஷகமா துரகோ. கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தமா 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 துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இரவானாலும் பகலானாலும் காலையானாலும் விடியற் காலையானாலும் மதியமானாலும் சாயங்காலமானாலும் ஹல்லேலூயா எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். சத்தம் ஆமென் சொல்லுமா? சாபக்கட்டுகளை உடைப்பதற்கு கீழ்ப்படியுங்கள். எவ்விதத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும் என்று தேடுங்கள். வேதவசனங்களை தேடி பாருங்கள். இன் வாட் வே ஐ கேன் ஒபே காட். என் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் முறிக்கிறதற்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி அதுவே. சத்தம் ஆமென் சொல்லுமா? பொருளாதாரத்தில் இருக்கிற சாபங்களை முறிப்பதற்கு பொருளாதாரத்தில் நான் எவ்விதத்திலே கீழ்ப்படிய வேண்டும்? I have to think that one. In finance, I have to be blessed. Okay, நான் ஆசீர்வதிக்கப்படணும் பொருளாதாரத்தில். ஆனால் பொருளாதார ரீதியா என்ன கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? In what way I have to obey God regarding the finance? அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். சத்தம் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னொரு காரியத்தை எரேமியா பார்க்கிற தேசத்தின் ஒரு நிலையை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 51வது வசனம். என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தம், என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குகிறது. என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குறது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குறது. வாலிபர்களை குறித்து பார்த்தோம். இங்கே வாலிப சகோதரிகளை குமாரத்திகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்தினுடைய குமாரத்திகள் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி வர்ணிக்கிறார். என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தவுடனே
அந்த கண்களை வைத்து பார்த்தவுடனே உண்டாகிற ஆத்ம நோவை குறித்து அதை சாபமாக இங்கே எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து உரைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பட்டணத்தில் இருக்கிற குமாரத்திகளின் நிலையை பாருங்கள். குமாரத்திகள் குடும்பங்களில் இருக்கிற குமாரத்திகளின் நிலைகளை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புலம்பல் 3:51. குமாரத்திகள் அனைவரின் நிமித்தம், என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குகிறது. என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது. கவனியுங்கள் எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு குமாரத்திகளுடைய நிலைமை, அல்லேலூயா, குடும்பத்தில் இருக்கிற குமாரத்திகள், நகரத்தில் உள்ள குமாரத்திகள், இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது. என் ஆத்மாவிலே ஒரு நோவு உண்டாக்குறது. இவர்களுடைய வாழ்கிற நிலை, இவர்களுடைய பரிசுத்த குலைச்சல்கள், இவர்களுடைய பரிசுத்தமற்ற வாழ்க்கை ஆத்மாவிலே ஒரு நோவு உண்டாக்குகிறதாக இங்கே எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தேசத்தில் உள்ள குமாரத்துகளின் நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். People are after the world today. ஃபேஷன் மாற மாற இன்றைக்கு குமாரத்திகளின் நிலைகளும் மாறிக்கொண்டே போகிறது. ஃபேஷன் மே சேஞ்ச். எனக்கு அருமையான தேவஜனமே, கலாச்சாரங்கள் மாறலாம், ஆனா கர்த்தருடைய ஜனங்கள் எல்லா விதத்திலையும் எவ்விதத்திலையும் மாறக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய சூழ்நிலைகளை பாருங்கள். குமாரத்திகளுடைய நிலை என்று சொல்லும்போது இன்றைக்கு உலகத்திலே ட்ரெஸ் கல்ச்சரா எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற எவ்விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, people are changing, God's children are changing. கர்த்தரோ மாறாதவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க. தான் பேதுரு எழுதும் போது தகுதியான வஸ்திரத்தினாலும் என்று சொல்லுகிறார். தகுதியான வஸ்திரம் அப்படின்னா என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு தகுதியான வஸ்திரம், ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் அணியாமல் இன்றைக்கு குமாரத்திகள், எருசலேமில் உள்ள குமாரத்திகள், நகரத்தின் குமாரத்திகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆண்களோ பெண்களோ, வாலிப சகோதரர்களோ வாலிப சகோதரிகளோ தகுதியான வஸ்திரங்களை அணிய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. When anyone see me, they should not be tempted in other way. தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ பார்க்கும் பொழுது வித்தியாசமான எண்ணங்கள் வரக்கூடாது. ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் வரக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. நமக்கே தெரியும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அது ஒரு ஃபிட்னஸா இருக்கக்கூடிய ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தின் ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த கல்ச்சர், ஒவ்வொரு கலாச்சாரத்திற்குள்ளும் இருக்கிற ஆவிகள் இருக்கிறது. இவைகள் கலாச்சாரத்தை இருதயத்திற்குள்ளே புகுத்துகிற ஆவிகள், கல்ச்சரல் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட கல்ச்சரல் ஸ்பிரிட்ஸை நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். உலகம் எப்படித்தான் மாறினாலும் ஹல்லேலூயா, ஒரு வரையறும்பை ஹல்லேலூயா குமாரத்திகள் குமாரர்கள் மீறக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் கலாச்சாரம் ஒவ்வொன்றுக்கும் 1000 காரணங்களை சொல்லிக்கொண்டே போகும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள்.
யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜ்கன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.